எதிர்க்கட்சிகள் வைக்கிறது 1000 கோடி ரூபாய் முறைகேடு அப்படின்றது வந்து பொத்தா பொதுவாக எதிர்க்கட்சிகள் ஒரு 1000 கோடி முறைகேடு அப்படின்னு வந்து சொல்லல. இடி இந்திய அரசனுடைய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு வந்து 1000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய ஒரு அரசு நிறுவனம் முறைகேடு செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அறிக்கையை சப்மிட் பண்றாங்க. அந்த அந்த நிறுவனத்தினுடைய தலைமை அலுவலகத்துல உட்பட பல இடங்களை வந்து ரைடு பண்ணி இந்த அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த அறிக்கையை பேஸா வச்சுதான் சட்டமன்றத்துக்குள்ள எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வந்து கேட்கறாங்க. இதை வந்து இதை பத்தி நாங்க விவாதம் பண்ணணும், எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா இல்ல, இதை பத்தி விவாதம் பண்ண நாங்க டைம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்றாங்க. அப்படின்னா இது என்ன மாதிரியான அறம்னு தெரியல. அவங்க வெளியே போன பிறகாக தனியாக சோலோவாக எழுந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அந்த துறையினுடைய அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவங்க இருக்கும்பொழுது அவங்கள பேச விட்டு நீங்க விவாதம் பண்ணாதானே எது உண்மை எது தப்புன்னு தெரியும். நீங்க மட்டும் சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களுடைய வாதம் மட்டும்தான் வந்து சபை ஏறும். அவங்களுடைய தரப்பு என்னன்றது எப்படி தெரியும்? நீங்க மட்டும் தனியா பேசிட்டு இருக்க வேண்டியது, அவங்க மட்டும் தனியா வந்து வெளியில பேசிட்டு இருக்க வேண்டியது. இதனால யாருக்கு என்ன பயன்? சட்டமன்றம் எதுக்கு இருக்கு? அதுக்குள்ள வந்து விவாதம் நடத்தணும். எதிர்க்கட்சி அவங்களுடைய ஆக்கப்பூர்வமான வாதத்தை வைப்பாங்க, நீங்க வந்து அதுக்கான பதில கொடுங்க அப்படின்றதான சட்டமன்றம். இன்னைக்கு அதிமுக வச்சது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வாதம். சட்டமன்றத்துக்குள்ள டாஸ்மாக் நிறுவனம் இவ்வளவு முறைகேடு செஞ்சிருக்காங்க அப்படின்றது வந்து குற்றச்சாட்டு, ஈடி வச்சது குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை வந்து சட்டமன்றத்துல கேட்காம எங்க போய் ஏரிக்கார மேல கொண்ட கேட்டு இருப்பாங்க? சட்டமன்றத்துல கேட்கணும். சட்டமன்றத்துல கேட்கறாங்க அப்படின்னா நீங்க சட்டமன்றத்துல வந்து பதில் சொல்லுங்க. அதை விட்டுட்டு உங்களுக்கு பேச நேரம் தர மாட்டோம், நீங்க வெளியே போங்க, பைக் ஆஃப் பண்ணுவோம், உங்க பக்கம் வந்து கேமரா திருப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவங்க வந்து இன்னொரு கட்சி பாசிச கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இவங்களோட செயல்பாடு